வணக்கம், வெல்கம்ஸ் டு உலக தமிழா. இன்றைக்கி ரொம்ப வித்தியாசமான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோங்க. வாழை இலையை வச்சு குழம்பு செய்ய போகிறோம். வாழை இலையில் ஆல்ரெடி நம்ம அல்வா பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம குழம்பு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸை உடனுக்குடனே உங்களால் பார்க்க முடியும். இலை குழம்பு செய்கிறதுக்கு இப்போ இந்த மாதிரி இந்த சைஸ் ஒரு வாழை இலை எடுத்துருக்காங்க. இதில் நம்ம பாதி வாழை இலையை கட் பண்ணி போட்டால் போதும். கட் பண்ணி கொண்டு வந்துடலாம். இப்போ வாழை இலையை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இது 1 கப் அளவு இருக்குது. இப்போ நம்ம குழம்பு செய்கிறதுக்கு தாளிச்சிடலாம். குழம்புக்கு முதல்ல மசாலா சாமான்லாம் வறுத்துடலாங்க, அரைக்க வேண்டியதெல்லாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு 5 பூண்டு திரி, 1 துண்டு இஞ்சி, இதெல்லாம் கொஞ்சம் வதக்கிடலாம். இப்போ இதோட ஒரு 20 சின்ன வெங்காயம் உரித்து வச்சது இதை சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் மாதிரி வதங்கிடுச்சுங்க. இந்த கண்ணாடி மாதிரி வதங்கினா போதும், ரொம்ப செவுக்க வேணாம். ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம். இதில் இப்போ வாழை இலை, நம்ம கட் பண்ணி வச்ச வாழை இலை, இதோட 2 தக்காளி, கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சிங்க. இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. ஃபைன் பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். இப்போ வாழை இலை குழம்பு தாளிக்க கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் காயுது. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு 5-6 பல் பூண்டு, இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டலாங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்த விழுது இதோட சேர்த்துடலாம். இதை நல்லா தொலைவிடலாம். ஏற்கனவே வதக்கி தான் அரைச்சிருக்கோம், அதனால் கொஞ்சம் நேரம் தொலைவினா போகிறோம். ரொம்ப நேரம் கலர வேண்டாம். இல்லை, பச்சை வாசனைலாம் ஏற்கனவே போயிடுச்சு. இந்த எண்ணெயில் இந்த விழுது சேர்ந்தால் போதும். இப்போ இது நல்லா எண்ணெயோட கலந்து வதங்கிடுச்சு. கரைச்சி வச்சுருக்கேன் புளி தண்ணி, அதாவது ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இதை இதோட கலந்துலாம் இருக்கணுமோ. இதையும் நல்லா கலக்கிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், இதுக்கு தேவையான உப்பு, எல்லாத்தையும் ஒன்றா கலந்துடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி கலந்துடலாம். இது நல்லா கொதிக்கணும். இது நல்லா கொதிக்கட்டும். இதில் மூடி போட்டுடலாம். மூடி போட்டு கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிச்சுங்க. திறந்து பார்ப்போம். ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருக்கு குழம்பு. சூப்பராக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிருக்கு பாருங்கள். இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இப்போ நமக்கு சுவையான வாழை இலை குழம்பு ரெடி. இப்போ பிளேட்டிங் போயிடலாம். இப்போ நமக்கு சுவையான வாழை இலை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. இது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். டேஸ்டியாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உலக தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.